ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஃபெவிக்விக், அனபாண்டு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எப்படி இந்த ஃபெவிக்விக், அனபாண்டில் இருக்கக்கூடிய அந்த அதசிவ் பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல அப்ளை பண்ண உடனே காஞ்சிருது அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? அதுல என்ன ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத இந்த வீடியோவுல ஃபுல்லா பாத்தரலாம். பொதுவா இந்த அதசிவ் பேஸ்ட் எல்லாம் நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு ஏரோபிக் அதசிவ்னு சொல்லலாம். இன்னொன்னு அனிரோபிக் அதசிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரோபிக் அதசிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன், யூவி லைட்டு, ஹுமிடிட்டி இதோட எல்லாம் ரியாக்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அது ஈஸியாக ஒட்டிக்கும். இந்த அனிரோபிக் அதசிவ் பார்த்தீங்கன்னா, மெட்டல் அயான்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு தேவைப்படும். பொதுவாக இந்த அதசிவ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கானிக் காம்போனண்ட்டில் வகைப்படுத்தலாம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்பன் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஹைட்ரோ கார்பன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் ஹைட்ரஜனை தவிர சம் அதர் எலமெண்ட்ஸ் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் வந்து இந்த இடத்துல செயினில் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபெவிக்விக், அனபாண்டெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த அதசிவில் பார்த்தீங்கன்னா அனிரோபிக் அதசிவ் தான் வச்சுருக்காங்க. அதாவது அனிரோபிக் அதசிவ் பார்த்தீங்கன்னா மெட்டல் அயான்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு தேவைப்படும். ஸோ பொதுவாக கேஸ்கட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த கேஸ்கட்டை மெட்டல் பார்ட்ஸோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான அதசிவை வந்து த்ரெட்டு லாக் பண்ணுறதுக்கு, த்ரெட்டை சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதாவது ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரியாக்ட் பண்ணாது. இந்த அனிரோபிக் அதசிவ்ல பார்த்தீங்கன்னா 3 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். யூவி கியூரபிள் அதசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சயனோ அக்ரிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மெத்தில் மெட்டா அக்ரிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையில் இந்த ஃபெவிக்விக், அனபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலான்னா சயனோ அக்ரிலேட்டை நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த சயனோ அக்ரிலேட்டை பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பவர் க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் சூப்பர் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிரேசி க்ளூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அதசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைனோ அக்ரிலேட்டில் பார்த்தீங்கன்னா ரேபிட் பாண்டிங் எபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபெவிக்விக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சைனோ அக்ரிலேட் தான் ஃபெவிக்விக்கோட ஜெனரிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைனோ அக்ரிலேட் பார்த்தீங்கன்னா எதடியெல்லாம் பாண்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டல்ஸு, பிளாஸ்டிக்கு, வுட்டு, செராமிக் இந்த மாதிரியான நிறைய மெட்டீரியலில் இந்த சைனோ அக்ரிலேட் என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியாக பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிடுது. ஸோ ஃபெவிக்விக்கில் இந்த சைனோ அக்ரிலேட் மட்டும் கிடையாது, இதுதான் ரா மெட்டீரியல். ஸோ இந்த சைனோ அக்ரிலேட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசிட்டோன், நைட்ரோமீத்தேன்கிற சால்வெண்ட்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபெவிக்விக்கை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சைனோ அக்ரிலேட்டோட இண்டஸ்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா CA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைனோ அக்ரிலேட்டோட இன்ஸ்டன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் எபிலிட்டினால நம்ம இந்த ஃபெவிக்விக்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சைனோ அக்ரிலேட் அப்படிங்கிற அந்த பொருள் தான் நம்ம ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஒட்டுறதுக்கு பயன்படுது. இந்த சைனோ அக்ரிலேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ அனபாண்டு கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த அதசிவ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியலில், நிறைய வகைகளில் கொடுத்துட்டு இருக்காங்க. அனபாண்டு பார்த்தீங்கன்னா நிறைய அதசிவ் மெட்டீரியலில் ஃபெமிலியராக இருக்காங்க. ஏரோபிக் அதசிவ் வந்து கொடுக்குறாங்க, சிலிக்கான் பேஸ்டு அதசிவ் கொடுக்குறாங்க, ஈபாக்சி பேஸ்டு அதசிவ் கொடுக்குறாங்க, பாலி யூரித்தேன், பாலி சல்ஃபைட் இந்த மாதிரி நிறைய அதசிவ்ஸை வந்து இந்த அனபாண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஃபெவிக்விக்கில் என்ன மெட்டீரியல் இருக்குது, எதனால அது சீக்கிரம் ஒட்டுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.